முத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் வான்பிறை, முத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் வான்பிறை. ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. முத்தாரம் நீட்டும் மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமரை, முத்தாரம் நீட்டும் மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமரை. என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். இந்த வரிகளை எழுதந்து வைரமுத்துவோ, கண்ணதாசனோ, வாலியோ, நா முத்துக்குமாரோ, கங்கை அமரனோ கிடையாது. யூ வில் பி ஷாக்ட். டைரக்டர் லிரிசிஸ்ட் ஆர்.வி. உதயகுமார் அவர்கள் தான் இந்த வரியை எழுதியிருப்பாங்க. யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். என்ன பாட்டு அப்படின்னு கேக்குறீங்களா? என்னவென்று சொல்வதம்மா, வச்சிருக்கிற ஐட்டத்தை வெளிச்சத்துல பாத்தீங்க நீங்க அசந்து போயிடுவீங்க. வஞ்சியவள் பேரழகை. முக்கியமான விஷயம், இந்த பாட்டுடைய இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் எஸ்பிபி சார். அப்படி வந்த அவருடைய எக்ஸ்பிரஷன்லாம் இந்த பாட்டுல வந்து வேற லெவல்ல இருக்கும். வண்ணப்பூவில் வாசம் வந்து நேசம் பேசும் அவள் நான் பார்க்க தாங்காமல் நாடுவார். காதலை வந்து ஒவ்வொரு வரியிலையும் அவ்வளவு அழகா ரசிச்சு ருசிச்சு எழுதியிருப்பாரு ஆர்.வி. உதயகுமார் இந்த பாட்டுல. அந்தி மஞ்சள் நீரத்தவளை, என் நெஞ்சில் நீலைத்தவளை. நான் சொல்லாமலே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். பெண்களின் அழகை வர்ணிப்பதில் தமிழ் மொழியை விட சிறந்த மொழி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த பாட்டுல வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. முந்தானை சோலையில் தென்றலுடன் பேசுவார். இளைய திலகம் பிரபுவுடைய ரசிகர் மன்றத்துல இருந்து தான் இந்த பாட்டை வந்து ரெக்வஸ்டா கேட்டிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி உங்களுக்காக ஆகாய மேகமாகி ஆசை தூரல் போடுவார். ராஜா சாருக்கும் இந்த பாட்டுல ஒரு வரி எழுதியிருப்பாங்க. உயிர் மூச்சாகி ரீங்காரம் பாடுவாள், அடுத்து இந்த ராஜாவின் தோளோடு சேருவார். இந்த பாட்டை யாருக்காக நீங்க கேட்பீங்களோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் வான்பிறை, முத்தாரம் நீட்டும் மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமரை.